வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை விஷயம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. நம்ம இந்த புத்தகத்தை பற்றி தான் ஒரு நாளும் இரண்டு வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உலகம் பூரா உலகம் பூரா உள்ள மக்கள் எல்லாமே ஒரு கதைகள் நம்புகிறாங்க. எல்லா இயற்கையான தோன்ற விஷயத்துக்குமே ஏன் மனுஷங்களுக்கு ரெக்கை இல்லை அப்படின்றது வரையும், ஏன் நாய் குலைக்குது அப்படின்றது வரையும் ஒரு மக்கள் ஒரு கதையை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அது பூர்வக்குடி மக்களாக இருக்கலாம். அந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா கதைகளையுமே தொகுத்து எஸ் ராமகிருஷ்ணன் இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. அதிலிருந்து 2 கதைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாய்கள் ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு எப்போவுமே அப்படின்றத செர்பியாவில் நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் நதிகள் எப்படி உருவாகின அப்படின்றதுக்கு ஒரியாவில் ஒரு கதை நம்புகிறாங்க. இந்த 2 கதைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாய்கள் ஏன் ஒன்றோடு ஒன்று சண்டையிடுகின்றன. நான் ஒரு 2 வரி மட்டும் படிச்சுட்டு அந்த கதையவே ரொம்ப சிம்பிளான கதை தான் இது. நாய்கள் யாவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தன. காட்டில் ஒரு நாள் விருந்து நடந்தது. அதற்கு நாய்களும் அழைக்கப்பட்டிருந்தன. விழாவிற்கு யார் தலைமை ஏற்பது என்ற கேள்வி வந்தபோது முயல் ஒரு நாயை சுட்டிக்காட்டி இவர் தலைமை ஏற்கலாம் என்றது. ஸோ ஒரு காட்டில் ஒரு விருந்து நடக்க போகுது. காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுமே வந்திருக்காங்க. அப்போ முயல் என்ன சொல்லுது, இதுக்கு ஒரு தலைமை ஏற்கணும், அதுக்கு ஒரு நாயை காட்டி நீ தலைமை எடுத்து இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு முயல் ஒரு நாயை செலக்ட் பண்ணுது. அதுக்கு இன்னொரு நாய் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நாய் எலும்புக்கும் தோலுக்கும் அலையிற நாய். ஸோ அதனால் நான் தான் தலைமை ஏற்கிறதுக்கான கரெக்டான ஆளுன்னு சொல்லி அது தன்னையே சொல்லுது. அதை பார்த்தா 3வது நாய் என்ன சொல்லுது, நான் தான் அழகுலையும் நிறத்துலேயும் நான் ரொம்ப சிறந்தவன் நாய்களே, ஆனால் நான் தான் தலைமை ஏற்கணும் அப்படின்னு சொல்லி அதுவுமே சொல்லுது. இதனால் நாய்களுக்குள்ளே யார் தலைமை ஏற்குது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை உருவாகி அந்த விருந்தே ரொம்ப கிளஞ்சு போயிடுது. அதனால் கடுப்பான கடவுள் என்ன பண்ணுறாரு, நாய்கள் இனிமேல் ஒன்றா இருந்தால் சண்டை தான் வருது, அதனால் பிரிஞ்சே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாபமாக விட்டுறாரு. அதனால தான் நாய்கள் ரொம்ப பிரிஞ்சு இருக்கா. இன்னொன்று எப்போ பார்த்து கேட்டாலுமே சண்டை போடுறதுக்கு இதுதான் காரணமாக, யார் தலைமை ஏற்கிறது அப்படின்ற பிரச்சனை தான் இன்னும் வரையுமே அந்த சண்டைகளுக்கான காரணம்னு சொல்லிட்டு செர்பியாவில் இந்த கதையை மக்கள் நம்புகிறாங்களா, நாய்கள் சண்டை போடுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி. அதுதான் இப்போ நம்ம பார்க்க வந்த முதல் கதை. 2வது கதை நதிகள் எப்படி உருவாகின. பாறைகள் கதை கேட்கும் காலத்தில் நடந்த கதை இது. பாறைகள்லாம் கதை கேட்குமா. ஸோ அந்த காலகட்டத்தில் நடந்த கதையாக இது. ஒரு ஊரில் ஒரு விவசாயிக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களின் பெயர் கங்கா, கொய்லி. இருவருக்கும் அம்மா கிடையாது. ஸோ ஒரு ஊரில் 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க, கங்கா, கொய்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே அம்மா கிடையாது. அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா மட்டும்தான். அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னே அந்த சித்தி வராங்க. சித்தி இந்த 2 பிள்ளைங்களையுமே ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த கங்கா, கொய்லியையும் வேறு வழியே இல்லாமல் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே அந்த சித்தியினோட கொடுமை தாங்க முடியாமல் நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்போ அந்த காட்டு வழியாக போகிறாங்க. காட்டு வழியாக போகிறப்போ ரொம்ப பசி எடுக்குது. அப்போ வேறு வழியே இல்லாமல் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு 2 முட்டை இருந்திருக்கு. அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்றாங்க. முட்டையை சாப்பிட்டோன்னு தான் தெரியுது அது ஒரு பாம்பு முட்டைன்றது. ஏன்னா பாம்பாக மாறிடுறாங்க. அது பாம்பு முட்டை அப்படின்றது பாம்பாக மாறினோடனே தான் அவங்க ரியலைஸே பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆயிடுது, இப்போ பாம்பாக மாறிட்டோடனே அந்த காட்டு ஃபுல்லாக ஊறிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஊர்ந்து போய்கிட்டே இருக்காங்க, பாம்புமாய் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு முனிவர் வராரு. முனிவர் இவங்களோட படுற கஷ்டத்தை பார்த்து, பாவம் ஏற்கனவே சித்தி குடும்பம் தாங்காமல் இங்கே வந்தாங்க, இங்கே பார்த்தா முட்டை பசினால் பாம்பு முட்டை எடுத்து சாப்பிட்டு பாம்பாக மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே நதியாக மாற்றிடுறாங்களாம். அதனால தான் நதி ஓடிக்கிட்டே இருக்கான், பாம்பு மாயே ஓடிக்கிட்டே இருக்கான். யாராச்சும் ஒருத்தவங்க போனால் காலை பிடிச்சி உள்ளே இழுத்து மாட்டி இறந்து போகிறாங்களே, எதுக்குன்னா என்ன நீங்களாச்சும் நேசிங்க அப்படின்னு சொல்லி தான் காலை பிடிச்சி மக்களை இழுத்து உள்ள நதி வச்சுக்குதான். ஏன்னா அது நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துச்சு, சித்தி குடும்பனால, அம்மா இல்லாதனால அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக கதையாக இருக்குது. அதே நேரத்தில் சுவாரஸ்யமாக இருக்குது. இப்படி தான் நதி உருவாச்சு. அந்த 2 பேர் வீட்டை விட்டு வெளியில் பாம்பு முட்டையை சாப்பிட்டு பாம்பு நதியாக மாறினாங்க ஒரு முனிவரோட ஒரு ஹெல்ப்னால். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற நதிகள்லாம் அந்த கங்கா, கொய்லி அப்படின்ற ஒரு 2 குழந்தைங்க. இப்படி தான் நதிகள் உருவாச்சு அப்படின்னு ஒரியாவில் இந்த கதையை நம்புகிறாங்க. இதுதான் நம்ம பார்த்துக்கோ அந்த 2 கதைகள். நானுமே அந்த கதையை ஒரு லாஸ்ட் ஒரு 4 வரி மட்டும் படிச்சிடுறேன். தினமும் சிறுவர்கள் இருவரையும் அடித்து உதைத்து சாப்பாடு போடாமல் மிகவும் கொடுமைப்படுத்துவாள் சித்தி. நாளுக்கு நாள் சித்தியின் கொடுமை அதிகமாகியது. சித்திரவதை தாங்க முடியாமல் கங்காவும் கொய்லியும் ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். காட்டு வழியாக போகும் வழியில் பசி காதை அடைத்தது, கண்ணை இருட்டி கொண்டு வந்தது. பக்கத்தில் ஒரு புதரில் சில முட்டைகள் இருந்தன. அதை எடுத்து அவசரமாக சாப்பிட்டனர். உடனே இருவரின் உடல்களும் பாம்பாக மாறின. ஏனென்றால் அவர்கள் பசிமயக்கத்தில் பாம்பு முட்டைகளை சாப்பிட்டிருந்தார்கள். பாம்புகளாக மாறிய அவர்கள் காட்டில் ஊர்ந்து கொண்டு திரிந்தனர். காட்டு வழியே வந்த முனிவர் ஒருவர் அவர்களது துயரத்தை கண்டு இருவரையும் ஆறுகளாக மாற்றினார். அதனால்தான் இப்போதும் ஆறுகள் பாம்புகளைப் போல ஊர்ந்து ஊராக அலைகின்றன.
யாராவது ஆற்றில் இறங்கும்போது காலை பிடித்து இழுத்து கொண்டு தன்னை நேசிக்க சொல்கின்றனன்னு சொல்லிட்டு ஒரே ஆள் இந்த கதையை நம்புகிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்த 2 கதைகள். ஸோ நாளைக்கு நம்ம வந்து என்ன ஒரு 2 கதைகளை பார்ப்போம்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை இது. எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை, ஒரு ஏஜுக்கு மேலே எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும். அந்த இதான் பார்க்க போகிறோம். வழுக்க வந்து ஏன் உழுவுது, ஏன் வந்து மனுஷங்களுக்கு வந்து வழுக்க உழுவுது ஆம்பளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி திபெத்தில் வந்து ஒரு கதையை வந்து நம்புகிறாங்க. பார்ப்போம் அது என்ன காரணம். அவங்க நம்புகிற கதையை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். குளத்தில் அல்லி வளர்வது ஏன், அந்த அல்லிப்பூ வந்து குளத்தில் வந்து ஏன் வளருது அப்படின்றதுக்கு வந்து கிரேக்கத்தில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க. இந்த 2 கதைகளையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த புத்தகத்தை பற்றி சின்னதாக வந்து ஒரு முன்னுரை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம நிறைய வீடியோவில் சொல்கிறது தான் இது. இயற்கை குறித்த அறிதலை முன்வைத்து உலகெங்கும் சொல்லப்பட்டு வரும் வாய்மொழி கதைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம். உலகம் தோன்றியது எவ்வாறு என்பதில் துவங்கி மனிதர்களுக்கு ஏன் சிறகுகள் இல்லை என்பது வரை பல்வகைப்பட்ட கதைகள் இதில் அடங்கியுள்ளன. உலகை புரிந்து கொள்ள கதைகளே எளிய வழி என்கிறது இத்தொகுப்பு அப்படின்னு சொல்லி உலக அறிந்து கொள்ள வந்து கதைகள் தான் வந்து ரொம்ப சிறந்த வழி அப்படின்னு சொல்லி கதைகளாக வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதின எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். ஸோ நீங்களுமே வாங்கி படிங்க. சின்ன பிள்ளைங்களுக்குமே கதையை சொல்லுங்கள். நன்றி.